ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு ஜூன் 30 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க நிவினு காவேரி கார்ல வந்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேருமா பேசிட்டே வராங்க. அப்போ உடனே காவேரி நிவின் கிட்ட இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்ப காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி நிவின் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லாதப்ப என் கூடவே இருந்து பாத்துக்கிட்டாரு, அதனாலதான் அவருக்கும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் போங்க போங்கன்னு சொன்னேன், ஆனா அவர் தான் கேட்கவே இல்லை அப்படின்னோடனே இப்ப நிவின் என்ன கேக்குறாருன்னா, உங்க ரெண்டு பேருக்குள்ள இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, நீயே உங்க அம்மா கிட்ட சொல்லி அங்க போய் விஜய் கூட வாழக்கூடாது அப்படிங்கும்போது காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எங்க அம்மா ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா இது இல்லாமே போயிரும், எங்க அம்மா எப்பவுமே ஜெயிக்க தான் செய்யணும், எங்க அம்மா தோக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்றாங்க. அப்போ உடனே நிவின் என்ன சொல்றாங்கன்னா, நீ உங்க வீட்டுல எல்லாரும் பத்தி யோசிக்கிறீங்க, விஜய் பத்தி யோசிக்கவே இல்லையா அப்படின்னு உடனே இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நான் ரொம்ப செல்ஃபிஷ் தான், எல்லாருமே என்னால கஷ்டப்படுறாங்க, இந்த இப்ப நீங்க கூட பசுபதிக்காக என்னை கொண்டு இங்க விடணும்னு சொல்லிட்டு இப்ப நீங்களும் தான் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னிட்டு, ஆனா எல்லாருக்கிட்டையும் நான் இப்படி செல்ஃபிஷா இருந்து நான் ஹாப்பியா இல்ல அப்படின்னு சொன்னோடனே அப்புறமா நிவின் சாரி கேக்குறாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்புறமா விஜய் இருக்கிற வீட்டுக்கு காவேரி நிவினும் போயிடுறாங்க. இப்ப விஜய் சத்தம் போடுறாரு, நீ எதுக்கு வந்த, நீ ரெஸ்ட் எடுக்கணும்ல, இந்த மாதிரி டைம்ல நீ எதுக்கு இது பண்ணிட்டு இருக்க, அவரையும் கூட்டிட்டு வந்திருக்கிற, அவருக்கே இன்ஃபெக்ஷன் ஆயிரும்ல அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுறாரு. அப்ப நிவின் என்ன சொல்றாருன்னா, எனக்கு சின்ன வயசுலயே வந்துருச்சு, ஒரு வாட்டி வந்தா அடுத்த வாட்டி வராது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமா பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, கங்காக்கு குமரன் தோசை ஊத்தி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப பார்த்தா அவங்க அம்மா வராங்க, நல்லா தோசை ஊத்தி கொடுங்க, தோசை ஊத்தினா கத்து வச்சிருக்கப்போல அப்படின்னு. இப்போ கங்கா என்ன சொன்னாங்க, இல்ல இன்னைக்குதான் உதவாட்டி ஊத்துறாருன்னொடனே, என்னடா தலைவலியில எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப கங்கா குமரன் கிட்ட சொல்றாங்க, உங்க அம்மானா அப்படியே மாறின மாதிரினா தெரியல, 2 நாளைக்கு அப்புறம் நீங்க படுத்துன சமாதானம் அப்புறமா தான் வேலை பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி கங்கா கிண்டெல்லாம் குமரன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நிவின் வராரு. நிவின் நிவின் கிட்ட நீயும் சாப்பிட்டா அப்படின்னு சொன்னோடனே, நீ யமுனா எங்கன்னு, யமுனா வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு உங்களோட பிரைவேட் டைம்ல நான் உங்க ரெண்டு பேருக்கும் தொல்லை கொடுத்துட்டேன் போல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போனோடனே, பாருங்க எல்லாரும் கிண்டல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கங்காவும் குமரனும் பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி விஜய்க்கு அந்த சிக்கன் பாக்ஸ் இருக்கிற இடத்தெல்லாம் ஐஸ் கட்டி வச்சு ஒத்தனம் கொடுக்குறாங்க. அப்புறமா ரெண்டு பேருமா பேக்ரவுண்ட்ல சாங் எல்லாம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அதோட ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, நாளைக்கு ப்ரொமோ சீன்ல அடுத்த ஹாஃப் காவேரி வேப்பிலை எல்லாம் அந்த பெட்ல இது பண்ணி ரெடி பண்றாங்க. அப்புறமா விஜயோட கையை பிடிச்சு தோல்ல சாஞ்சுக்கிறாங்க. அதோட ரன் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.